வாழ்த்து போல நீ எல்லாவற்றிலும் வாழ்த்து சுகமாயிருந்து சொன்ன தெய்வம். எல்லாவற்றிலும் வாழ்த்து சுகித்திற்கு அனுக்கிறப்படுங்க. வருஷம் டைம் காலையில்லாத பிரச்சனை இறங்கட்டும். செய்தி வேலைகளுடைய தூது வெளிப்படட்டும். தூக்கம் முதல் முடிவுற நீரை ஆண்டு வழி நடத்தும்படியாக நினைச்சிருக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. அப்பா வந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட ஜனங்களை தடையிലേക്ക് கொண்டு வர கனமகிமை துதி புகழ் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே நாங்களே இருக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலத்தில் நல்ல பிதாவே. அப்படி அவர் எழுதிட்டு ஒரு சில பாடல்கள் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் எழுதிட்டு ஒரு சில பாடல்கள் Yehovah
நீர் எனக்குள்ளே வாரும் அப்பா. நீர் எங்களோடு வாசம் பண்ணுவீராக. நீர் எங்களோடு தங்கி இருப்பீராக. பகல் சென்றது இரவு வந்தது, நீர் எங்களோடு தங்கி கர்த்தாவே என்று எம்மாவு சீஷர்கள் கேட்டது போல நீர் எங்களோடு தங்கிரும் கர்த்தாவே. உம்முடைய ஆவியினால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வார்த்தையின்படியாய் உம்முடைய புதிய பலன் ஆவி ஆத்மா சரீரத்திலே புதிய பலன் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பலவீனங்கள் நீங்கி போகிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பலனானவர் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் அப்பா. எல்லா பலவீனங்கள் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. விடுதலையின் ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடிக் கொண்டிருக்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பலத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் உம்முடைய குணமளிக்கும் வல்லமை இந்த திருச்சபை முழுவதுமாய் வியாபித்திருக்கிறதா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வழிகள் வேதனை உள்ளவர்கள் உங்க எந்த இடத்துல உங்களுக்கு வழி இருக்கிறதோ அந்த இடத்துல உங்கள் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று உங்கள் வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்துங்கள். இப்பொழுது அவருடைய குணமளிக்கும் வல்லமை திருச்சபை முழுவதுமாய் வியாபித்திருக்கிறது. சகல வியாதிகளையும் நோய்களையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் தீர்த்து விட்டார். யாரும் இனி சுமக்க தேவையில்லை. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் இந்த நாளிலே குணமாக்க வல்லவர். இப்பொழுது கரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆணிக்கடாப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு ஒவ்வொரு குணமாக்குகிறதாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளாய் உங்களுடைய தெய்வீக பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறதாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உச்ச தலைமுதல் உள்ள கால் வரையிலாய் எல்லா பலவீனங்களையும் உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கரத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டி என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி தொட்டு சுகமாக்குனதாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் உங்களை தொட்டு சுகமாக்கி விட்டார். உங்களுடைய நோய்கள் நீங்கள் இனி சுமக்க அவசியமில்லை, தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு சுகப்படுத்த பரிகாரியாக கர்த்தர் அவர் பரிகாரியாக கர்த்தர். எல்லா நோய்கள் சுமந்து தீர்த்ததாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சுகப்படுத்ததாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகள் நீங்கினதாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிரச்சனைகள் நீங்கினதாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விடுதலையின் ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடிக் கொண்டிருக்கிறதாய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி அப்பா. அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடிக் கொண்டிருக்கிறதாய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி.
எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த காலங்களில் நீதிகளை ஆண்டு கொள்ளுங்க. ஒரு பரிசுத்த ஆளுகை இதே பிரசனம் எங்களை மூடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். இதையான பகுதி நேரத்தை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா கனமும் மகிமையும் துதி புகழ் ஸ்தோத்திரங்களும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. நாம் யாவது எந்த ஒன்றுமாய் ஒரு பாடலை பாடுறது கர்த்தருக்கு காணிக்கிறோம். நாம் சங்கீதம் 121 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை எப்படி நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இப்படி பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் உடைய வருகைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாய், இந்த வார்த்தைகள் நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாய், சத்ருவான இந்த வார்த்தைகளை பொறிக்கப்படாதபடி கர்த்தர் நீர் வேலையடைக்கும்படியாய், லீவியாவின் உள்ளத்தை திறந்தருளின தெய்வம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை கர்த்தர் நீர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விளையாட கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிற மாசம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 121 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த நாளிலே தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். சிறிய காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் நமக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பினால் ஒழிய நம்மளாலே ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற வேலையில சகாயம் செய்கிறார். சகாயம் என்று சொன்னால் உதவி என்று பொருள். பிரசங்கி புத்தகத்திலே சொல்லப்படுகிற தேவன் அதினரின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். சில காரியங்கள் நம்ம லேட்டா நடக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சரியான டைம்ல செய்கிற தேவனாய் இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. அவர் சகலத்தையும் அதினரின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாக செய்திருக்கிறார். சில காரியங்களை, சில பொருட்களை, சில காரியங்களை நம்ம முந்தி கிடைக்கணும் விருப்பம். பிரசங்கி புத்தகத்துல 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதினரின் காலத்திலே எந்த நேரத்துல என்ன தரணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாமே என் ஜெபத்துக்கு பதில் தரல, எனக்கு இந்த காரியம் நடக்கல, இவ்வளவு காலமா நான் அந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இந்த பதில் தரலையே, எனக்கு இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் தரலையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த ஆசீர்வாதங்களை கிடைக்கல, ஏன் ஒரு செழிப்பு என்னுடைய வாழ்க்கையில வரல. அற்புதம் என்பது வேறு, செழிப்பு என்பது வேறா இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை செழிப்புக்கு நேராக வழி நடத்தும் பொழுது எல்லாம் ஏராளமாக இருக்கும், எல்லாம் தாராளமாக இருக்கும். ஆனா அற்புதம் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஐயோ பணமே இல்லையே, ஐயோ இந்த காரியத்தை எப்படி செய்ய, எப்படி நடத்த அப்படிங்கும் போது கரெக்டா சரியான நேரத்தில் அந்தந்த தேவைகள் சந்திக்கப்படும். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் அற்புதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறீங்க? என்ன செய்யங்கிற நேரத்தில் கர்த்தர் எதிர்பாராத ஒத்தாசை அனுப்புவார். அதுதான் அற்புதம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திலே நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிறது போல கர்த்தர் அற்புதமாய் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எல்லாம் பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்பும் பொழுது எல்லாம் ஏராளம் தாராளமாய் காணப்படும். ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கும் பொழுது நிறைவான பலன் உண்டாகும். ஆமென். அப்போ நீங்க முதலாவது அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால், தேவன் உங்களை செழிப்புக்கு நேராய் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்த வேண்டுமானால், நீங்கள் ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கை வைத்து சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு எல்லா ஒத்தாசையும் கிடைக்கும். ஆமென். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும் பொழுது சில வேளைகள்ல அது நமக்கு கிடைக்கிறது லேட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கு நன்மை உண்டாக தடையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே உங்களையுமே கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் பிழைகள் காணப்படுகிறபடினாலே சில ஆசீர்வாதங்களை பிசாசு தடுக்கிறவனாக காணப்படுகிறார். தானியேல் விண்ணப்பம் பண்ண தொடங்கின உடனே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவன் விண்ணப்பம் பண்ண தொடங்கின உடனே பதில் வந்தது. அல்லேலூயா. பதில் அவன் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பதில் மேல இருந்து வந்துட்டு
பிரியமானவன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 9:23 வாசிக்கலாம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆமென். ஆனா இங்கே பெர்சியா தேசத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? 21 நாள் ஜெபத்திற்கு பதில் வரவிடாமல் தடை செய்கிறான். தானியேல் உபவாசத்தோடு கண்ணீரோடு அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்ல பொழுது அவனுடைய சிறையை கர்த்தர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு தடை வரும் பொழுது, தேவன் அனுப்புகிற ஒத்தாசை உங்களிடத்தில் கிடைக்காமல் இருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம், இந்த தடைக்கு ஒருவேளை என்னுடைய பாவமோ என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவமோ எங்களுக்கு மன்னியும். ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொன்னால் உங்க அப்பாவுடைய அப்பா, அவங்களுடைய அந்த சந்ததி, உங்க அம்மாவுடைய அவங்க அம்மா அப்பா அந்த சந்ததி. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாவங்களை, நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அனுப்புகிற ஒத்தாசையை பிசாசு தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது, ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆனா அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆமென். ஆமென். பக்தன் சொல்லுகிறான், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், அவர்களுடைய அக்கிரமத்தை நாங்கள் சுமக்கிறோம். ஹல்லேலூயா. சில முற்பிதாக்களுடைய சாபங்கள், தலைமுறையாய் வருகிற சாபங்கள், நீங்க மருத்துவத்துல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க, உங்க தாத்தா பாட்டிக்கு யாருக்கு வந்துச்சா, உங்களுடைய முற்பிதாக்களுக்கு, பெரிய ஆட்களுக்கு, உங்க குடும்பத்துல யாருக்கு இந்த வியாதி இருக்குதா? சில பரம்பரை வியாதி, ஒரு தாத்தா பாட்டிக்கு சொத்து இருந்துச்சுன்னா அது எப்படி வரும்? அடுத்தாப்புல பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கும் வரும். ஆமென். எப்படி சொத்து வருதோ அதுபோல எதுவும் வரும், நன்மை தீமையும் சாபங்களும் வரும். ஹல்லேலூயா. ஆனா தேவனை முழு முழு ஆத்மாவோடு ஏற்றுக்கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் கிடைக்கும். ஆமென். கையை சொன்ன, எனக்கு என்னிலிருந்து 1000 தலைமுறைக்கு ஒத்தாசை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன், ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன், பரலோகத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் பதில் வரும் பொழுது அந்த பரலோக ஒத்தாசை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களாய் அது கடந்து வரும், ஆசீர்வாதங்களாய் கடந்து வரும், அது செழிப்புக்கு நேராய் நம்மை கடந்து செல்லும். ஹல்லேலூயா. ஆமென். தானியேல் 9:23 மறுபடியும் நாம் வாசிக்க கேட்கலாம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாவங்கள்லாம் அறிக்கை செய்கிறான், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவன் அடிமைகளாக அவன் தானியேல் கொண்டு போகப்பட்டாலும் ஏறத்தாழ 5 ராஜாக்கள் காலத்துல அவனை கர்த்தர் சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருந்தார். எல்லா பிரதானிகளை காட்டிலும், எல்லா மந்திரிமார்களை காட்டிலும் முக்கியமான மந்திரியாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும், உங்களை கனப்படுத்த முடியும். சவுல் சொல்லுகிறான், என்னுடைய குடும்பம் எல்லா குடும்பத்தை காட்டிலும் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என் கோத்திரம் பென்யமீன் கோத்திரம்
சொல்றோம், என் கோத்திரத்திலே நான் ரொம்ப சின்ன கோத்திரம், அதை நான் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை அனுப்பும் பொழுது, கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உயர்த்தினார். அல்லேலூயா, ஆமென். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அங்கே ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்றாங்க. ராஜா யாருன்னு செலக்ட் பண்ணும்போது சவுல் மேல சீட்டு விழுந்தது. இப்ப சவுல் எங்க தேன்னா அவன் நேர போய் தலவாடங்களுக்கு கீழே போய் ஒளிஞ்சு கிடக்குறான். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நமக்கெல்லாம் ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா வந்து நான் தூக்கம் வருமோ வராதோ தெரியாது. அல்லேலூயா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற பதவிகள்லாம் அவங்களுக்கு தூக்கத்தை கெடுக்குது. அல்லேலூயா, ஆனா இங்க சவுலுக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ண போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை உயர்த்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நிலைநிறுத்த போகிறார். இவன் நம்ம இதுக்கெல்லாம் தகுதியில ஒளிந்து கொள்கிறார். அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தாழ்த்துகிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல வந்து நான் ஒண்ணே இல்லை ஆண்டவரே, அல்லேலூயா, ஆமென், நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, எல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே, நீ தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, நமக்கு ஒத்தாசை அனுப்புவார், பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். இந்த ஒத்தாசை வரணும்னா நீங்க ஜெபிக்கணும். ஆமென். முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை ஆண்டுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களையும் தேவனுடைய சமூகத்துல தெரிஞ்ச குற்றங்கள் இருந்தா அவைகளை அறிக்கை செய்யணும். அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். யோவான் 14:13-11:41 நாம் பார்த்தோம். கடந்த ஒரு சில வாரங்களை நாம் தியானித்தோம். யோவான் 11:41 லாசருடைய கல்லறையில் அண்டை நின்று தேவன் ஏறெடுத்த ஜெபத்திலே செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்தில் இருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய கண்களை எங்கே ஏறெடுத்தாரு? பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்தார். ஆமென். பரலோகத்தில் இருந்த பிதாவுக்கு நேராக தம்முடைய கண்களை அவர் ஏறெடுத்தார். அல்லேலூயா. ஏறெடுத்தது மாத்திரமல்ல, ஸ்திரீகளிடத்திலே பிறந்த மனுஷனாகி இயேசு கிறிஸ்து அவர் தெய்வமாய் இருந்தாலும் அவர் மாம்சத்திலே உங்களை போல எல்லாம் என்னை போல அவர் மாம்சத்தில் இருந்தபடினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவை நோக்கி கெஞ்சி ஜெபித்தார், கண்ணீரோட ஜெபித்தார், ராமுழுது ஜெபித்தார், முழங்கால்படி ஜெபித்தார், வழக்கத்தின்படி அவர் ஜெபித்தார். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியா இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்தார். ஜெபிக்கும் பொழுது அவரிடத்துல காணப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற காரியம் என்னன்னா, விசுவாசத்தோட அவர் ஜெபித்தார். ஆமென். ஏன்னா ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்கள ஒரு பாவம் செய்யாத நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து, ஸ்திரீ வயிற்றுல பிறந்த ஒரே ஒரு பாவம் செய்யாத, ஒரு குற்றம் செய்யாத ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஆனபடினாலே அவர் விசுவாசத்தோட ஜெபித்தார். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆமென். நீங்க தேவனுடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும், நம்பிக்கை வந்துடும். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆமென். கை வைத்து சொல்லுங்க. நான் ஜெபிக்கும் போது, நான் வேண்டுதல் பண்ணும்போது பதில் கிடைக்கும் என்று நான் நம்ப வேண்டும், நான் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப ஆரம்பித்து விட்டால்
உங்களுக்கு விசுவாசம் வரும். வசனம் சொல்றது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வியாதி காணப்பட்டாலும் கர்த்தர் சுகத்தை தருவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த கடைசி நாட்களில் தேவனுக்கு ஒவ்வொரு எழுப்பி பிரகாசிக்கலாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொருடைய ஜெபமும் கர்த்தர் கேட்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். இயேசு கிறிஸ்து சில ஜெபத்துல மாதிரி ஜெபத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம். நான் இனி உலகத்தில் இரு, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. முதலாவது அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியாக வந்து ஸ்தோத்திரம். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெபம் ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்கணும்? ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் கேட்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழக்கமா ஜெபிக்கணும். பரலோகத்தில் எங்கள் பிதாவே என்ன செய்யணும்? ஆண்டவரே உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அர்த்தம்னா அவர் நாமம் எப்பவும் பரிசுத்தமாக இருக்கும். நாம அவருடைய நாமத்தோடு இணைக்கப்பட வேண்டுமானால், அவரோடு இணைக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவரே என் ஜெபத்திற்கு தடையா இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்களை நீர் எனக்கு மன்னித்து, என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு இரக்கம் பாராட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இருதயத்துல ஒரு சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், ஒரு விடுதலை வந்துடும், ஒரு விசுவாசம் வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்ல முடியும், என் ஜெபத்தை நீர் கேட்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 17:11 வாசிக்கும் பொழுது, ஒன்றாய் இருக்கும்படி நானும் இவர்கள் ஒன்றாய் இருக்கும்படினா என்ன? இயேசுவும் அவருடைய சீஷர்கள் ஒன்றாய் இருந்தது போல. ஆமென். என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்கிற இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி. ஆமென். சத்தமா வரலையே சொல்லுங்க. இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். இந்த மந்தையை மேய்க்கும் கண்காணியாய் ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கிறிஸ்து தான் தலை, நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தின் அவைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஒரு மனதாய் காணப்பட வேண்டும். பிசாசுடைய பெரிய தந்திரம்னா ஒரு மனதாய் இருக்க விட மாட்டான். பிசாசு விசுவாசிகளுக்குள்ளே போதகருக்கு விசுவாசிக்கணும், விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் என்னதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமென். சத்தமா ஒரு அன்னியா சொல்லுங்க. வசனத்துல படிக்கும் விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை என்ன செய்யுங்க? சில இடத்துல ஒரு குறைகள் இருக்குமானால் நாம் அதை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களை தாங்குகிறவர்களாய், உற்சாகப்படுத்துகிறவர்களாய். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தள்ளாடும் போது பக்கத்துல நீங்க என்ன செய்வீங்க? உடனே பிடிக்கிறவர்களா காணப்படுவீங்க. ஒரு பஸ்ல ஒரு மனுஷன் வாசல் பக்கத்துல அப்படி சரீரான யாருனாலும் உடனே நினைச்சுவாங்க, பிடிப்பார்கள். அதுபோல கிறிஸ்துவனுடைய விருப்பம், இயேசுனுடைய விருப்பம் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும், ஒருவரை ஒருவர் தாங்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்பிக்கை அற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் யாரையும் நம்புறதில்லை. ஒரு மனுஷன் உதவி செய்ய வந்தா கூட நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது.